கேள்வியின் அடிப்படையில் நாம் ஒரே நிற இரு பந்துகளை பெட்டியிலிருந்து வெளியே எடுத்தால், அதாவது வெளியே எடுக்கப்படுவது வெள்ளை நிற இரு பந்துகளாகவோ அல்லது கருப்பு நிற இரு பந்துகளாகவோ இருந்தால் கருப்பு நிற பந்தொன்றை பெட்டியினுள் இட வேண்டும். வெவ்வேறு நிற இரப்பந்துகளை எடுக்கும் போது வெள்ளை நிற பந்தொன்றை பெட்டியினுள் இட வேண்டும். நாம் ஆரம்பத்தில் இரு கருப்பு பந்துகளை வெளியே எடுப்பதாக வைத்துக்கொண்டால், கேள்வியின் அடிப்படையில் ஒரு கருப்பு பந்தை பெட்டியினுள் இட வேண்டும். இதன்போது பெட்டியினுள் வெள்ளை மற்றும் கருப்பு நிற பந்துகள் ஒற்றை இலக்கங்களில் காணப்படும். அவ்வாறு இல்லாமல் நாம் பெட்டியிலிருந்து எடுப்பது இரு வெள்ளை பந்துகள் என்று வைத்துக்கொண்டால், இதன்போது பெட்டியில் வெள்ளை நிற பந்து ஒற்றை இலக்கத்திலும் கருப்பு நிற பந்து இரட்டை இலக்கத்திலும் காணப்படும். மாற்றமாக நாம் வெளியே எடுப்பது கருப்பு நிற பந்தொன்றும் வெள்ளை நிற பந்தொன்றுமாக இருந்தால் பெட்டியில் எஞ்சுவது ஒற்றை இலக்கங்களை கொண்ட கருப்பு பந்துகளும் வெள்ளை பந்துகளும் ஆகும். நாம் இவ்வாறு பெட்டியிலிருந்து இரு பந்துகளை வெளியே எடுத்து ஒரு பந்தை இடுவதினால் பெட்டியிலுள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை ஒன்றினால் குறைவடைவதை காணலாம். எனவே இவ்வாறு நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது பெட்டியிலுள்ள பந்துகளின் எண்ணிக்கை இறுதியாக ஒற்றை இலக்கங்களில் காணப்படுகின்றது. நிச்சயமாக ஒரு பந்து எஞ்சும். இவ்வாறு நாம் மேலே கூறப்பட்ட 3 முறைகளில் பந்துகளை அகற்றும் பொழுது எப்பொழுதுமே வெள்ளை பந்து ஒற்றை இலக்கங்களில் காணப்படுகின்றது. எனவே நமக்கு நிச்சயமாக வெள்ளை பந்து தான் இறுதியில் எஞ்சும் என்பதை கூற முடியும். இது ஏனெனில் ஆரம்பத்தில் பெட்டியிலுள்ள வெள்ளை நிற பந்துகளின் எண்ணிக்கை ஒற்றை இலக்கங்கள் என்பதனால் ஆகும்.